பாருங்க, மலையை நொறுக்கிறான். இவனால உருவாக்க முடியுமா? நம்ம தாத்தன் பாட்டெல்லாம் வீடு கட்டி வாழலையா? இப்படி ஆத்து மணல் அள்ளி தின்னு மலையை நொறுக்கி வச்சு போனானா? உனக்கு என்ன கோடி கோடியா வங்கியில பணம் போட்டானா? இல்ல ஆடிக்காரன் 50காரன் உனக்கு ஒரு கார் வச்சுட்டு போனானா? இல்ல, அவன் உனக்கு ஏரி அப்படியே வச்சான், கம்மாயா அப்படியே வச்சான், மரத்தை அப்படியே வச்சான், மலைகளை அப்படியே வச்சுட்டு போனான். ஏன்? இந்த உலகம் ஒண்ணுது இல்ல. வருங்கால தலைமுறைகள், வருங்கால சந்ததியினரோடது. நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு வாடகை வீட்டுக்காரன் வீட்டு உரிமையான இடத்தில் எப்படி பத்திரமாக வீட்டை ஒப்படைத்து விட்டு செல்வானோ, அப்படி இந்த பூமியை வருங்கால பிள்ளை இடத்துல நீ பத்திரமா படிச்சுட்டு போகணும். இந்த தலைமுறையிலே நீ வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு பூமி உனக்கானது அல்ல. மழை போனா என்ன காசு, ஆறு போனா என்ன காசு இல்ல. ஒரு காலகட்டத்தில் இனி வாழவே முடியாது என்கிற நிலை வரும்போது மாபெரும் புரட்சி கிளர்ச்சி இந்த நிலத்துல வெடிக்கும். அன்னைக்கு எவனும் எதிர் நிற்க முடியாது. கார் இல்லை என்று எந்த தேசத்திலும் புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த தேசத்திலும் புரட்சியை கட்டுப்படுத்த எவனும் இருந்ததில்லை. எங்களை கைவிட்டுறாதீங்க, உங்களை காப்பாத்த ஆள் இருக்காது. இது எந்த குலசாமி மேல சத்தியம்னாலும் நான் சொல்றேன். நம்பினா நம்பாட்டி போ. ரொம்ப நாளும் நாங்களும் கத்த முடியாது. இது உடம்புல தெம்பு இருக்குது. அந்த காலத்துல ஒரு அதிகாரத்தை கொடுங்க, எந்தையாவது பண்ணி இந்த நாட்டை சரி பண்ணி விட்டு போறோம். இல்லைன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் அழுதுட்டு சாக வேண்டியதான்.